Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 4 அதிகாரம் 13 வசனத்தை பார்ப்போம். 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காக அவன் சந்ததிக்காக நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம், இது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் எத்தனையோ முறை பைபிளில் வாசிச்சிருக்கேன். அந்த காலத்தில் நான் எப்படியோ கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா இங்கே தான் ஃபாஸ்ட்டாக போவோம் நாங்கள். ஏன்னா எங்களுடைய போதனைகள் பாடல்கள் எல்லாமே உலகமே வேண்டாம் எங்களுக்கு. வெள்ளியும் பொண்ணு வேணாம், நிலம் வேணாம், வீடு வேணாம், எதுவுமே வேண்டாம், ஒரு இன்ச்சு கூட வேணாம், இங்கே மோட்சம்தான் வேணும் அப்படின்னே இருந்துட்டதுனால இது வந்த உடனே இது ஏதோ உலக பிரகாரமான வசனம் மாதிரி இருக்குது. உலகத்தை சுதந்தரிப்பான் ஒரு வாக்குத்தத்தமாக ஒரு மனுஷனுக்கு கடவுள் சொல்கிறாரா அப்படின்ற சிலர் சொல்லுவாங்க ஒரு ஆறுதலுக்காக. அது ஆபிரகாமுக்கு, அது உனக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, ரொம்ப நல்லதாக போச்சு, அது ஆபிரகாமுக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் இது வெறும் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை. 16 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததி யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும். நீங்க எந்த ஜாதி ஜனம் கோத்திரம் குலமா இருந்தா என்ன, எந்த இனமா இருந்தா என்ன, யூதர்களா இருந்தா என்ன, புறஜாதியாரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. ஸோ இப்போ ஒரு காரியத்தை நிச்சயம் பண்ணிட்டோம். அது என்ன? இந்த உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் வெறும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை, வெறும் அவனுடைய சந்ததி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை. இது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். நாமெல்லாம் அவன் விசுவாசத்தை போல விசுவாசித்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் புறஜாதிகளுக்கு வந்து கிடைக்கும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய நம்ம எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாக இருக்கிறது. உலகத்தை சுதந்தரிப்பான்ங்கிற வாக்குத்தத்தம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹோல் வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ். உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்தை சுதந்தரிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, திருச்சபையானது அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக இந்த பூமியில இருக்க வேண்டும். இதை விட்டு போட்டு சபை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வேற ஒரு மாதிரி டைரக்ஷன்ல போயிட்டாங்க பாருங்க. இவங்க ஒன்னும் வேணாங்கிற ஒரு இனமா மாறிட்டாங்க. ஹலோ, இவங்க பிரசங்கிக்கிற சுவிசேஷம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சுவிசேஷமா இருக்குது. கழுத கரைஞ்சி கட்டருமானது மாதிரி அவ்வளோ பெரிய மாபெரும் சுவிசேஷத்தை எடுத்து ஒன்றும் இல்லாததாக்கி வெறும் பாவ மன்னிப்பு செத்தா மோட்சம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அதைத்தான் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று சொல்றாங்க. ஒருத்தர் என்கிட்ட சொல்றார், நீங்க இதெல்லாம் போதிக்கிறீங்க, நான் ரொம்ப பியூர் காஸ்பலை போதிக்கிறேன். நான் கேட்டேன், என்ன பியூர் காஸ்பல் எது? என்ன ரட்சிக்கப்பட்டு மோட்சம் போனோம், அதான் பியூர் காஸ்பல்னாரு. வேற ஒண்ணுமே கிடையாதா? வேற ஒன்றும் கிடையாது. நீங்க தான் அது அனாவசியமா அது இதுன்னு போதிச்சிட்டு இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டு மோட்சம் போகணும். நான் சொன்னேன் அதில் பியூர் காஸ்பல். பியூர் காஸ்பல்னா என்னன்னு காமிக்கிறேன். ரட்சிப்பின் சுவிசேஷம் ஒட்டுமொத்த சுவிசேஷத்திலே ஒரு சிறிய பங்காய் இருக்கிறது. இயேசு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணல. அவர் என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார்னு காண்பிக்கிறேன். லூக்கா 4 அதிகாரம் 18 வசனத்துக்கு திருப்புங்கள். ஒரு தேவாலயத்துக்கு போறார் இயேசு ஊழியத்தின் ஆரம்பத்தில். அங்கே புத்தக சுருள் அவர் கொடுக்கப்படுகிறது. அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு புத்தக சுருளாக வைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஸ்கிரிப்சர் ரீடிங் டைமில் இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை எடுத்து வாசிக்கிறார். ஏசாயாவிலிருந்து வாசிக்கிறார். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை, தீர்க்கதரிசி இவரை குறித்து சொன்ன வார்த்தைகளை எடுத்து வாசிக்கிறார். 18 வசனத்தை கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்ப நான் சொல்றேன், சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷத்துக்கு பலவித ஆங்கிள்ஸ் இருக்குது, பலவித காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், சமுதாய வாழ்க்கை எல்லாவற்றிலும் நமக்கு மேம்பாட்டை கொடுக்கிற ஒன்றாக சுவிசேஷம் இருக்கிறது. சுவிசேஷம் நம்மை வித்தியாசமான ஒரு மனுஷனாக, வெற்றிகரமான ஒரு மனுஷனாக, தாழ்ந்த நிலையிலிருந்து நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்றார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், நீங்க பிரசங்கம் பண்ணி யாராவது இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் பெட்டரா இருக்காங்களான்னு. என்ன சொல்றீங்கன்னாரு.
இப்போ இருக்கிற பொருளாதார நிலையிலிருந்து கொஞ்சம் நல்லா இருக்காங்களா நீங்க பிரசங்கம் பண்ணி? அவர் சொல்றாரு, அவர் பிரசங்கம் பண்ணி யாரும் இதுவரைக்கும் பொருளாதாரத்தில் உருப்பட்டது இல்லையா. நான் சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ணி நூற்றுக்கணக்கான பேர் பொருளாதாரத்தில் மேலே வந்திருக்கிறாங்க. அதை பற்றி நான் பயப்படுறதில்லை, வெக்கப்படுறதில்லை, தைரியமாக சொல்லுகிறேன். பிரசங்கத்தை கேட்டு, இந்த போதனைகளை கேட்டு ஏராளமான பேர் கடனில் சிக்கி இருந்தவர்கள், ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள், வேலை இல்லாமல் இருந்தவர்கள், கஷ்டத்தில் இருந்தவர்கள், அழிந்து போனவர்கள், சீரழிந்து கெட்டு போனவர்கள், கீழே கடந்தவர்கள்லாம் இன்றைக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சுவிசேஷத்தில் அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, சுவிசேஷம்னால இப்படி யோசிக்கிறதே கிடையாது. ஆனா பைபிள்ல இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என்ன சொல்ல போறீங்க? அவரை ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்னு போறீங்களா? அப்ப நான் சொல்லுகிறேன், நானும் அதே ஆள் தான். அவர் என்னவோ அதுதான் நான். கர்த்தருக்கு தரித்திரத்தில் இருக்கிறவன், அந்த கீழே கிடக்கிறவன், ஏழை, ஒன்னும் இல்லாம இருக்கிறவன், யார் அவனுக்கு ஒத்தாசை இல்லாம உதவி இல்லாம முடங்கி கிடக்கிறவன், மேல வர முடியாம இருக்கிறவன், அரை வயிற்று கஞ்சி அண்ட ஒரு குடிசனு கிடக்கிறவன உயர்த்துவது முக்கியமாக தோன்றுகிறது. நமக்கு அது முக்கியமா தோன்றவில்லை என்றால் அது வெட்கப்பட வேணும். நாம் கர்த்தருக்கு அது முக்கியமா தோணுது. அப்ப சபையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டியதா இருக்குது. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்கிறது ஒரு சிறிய பகுதி தான். அவ்வளவு பெரிய சுவிசேஷத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோம். இத்தினுண்டாக்கி இப்போ ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ரட்சிப்பின் சுவிசேஷம், நீ மரிச்சா மோட்சம் போவியா, மரிச்சா மோட்சம், இதை பெருசா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செத்தா மோட்சம் போவியா, செத்தா மோட்சம் போவியா. நான் தான் சொன்னேன் இல்லையா, மோட்சம் போறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, செத்தா போதும் மோட்சம் போயிடலாம். ஆனா அதையே தான் சொல்லிட்டு இருக்கிறது. அவன் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டான், வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதையே கேட்டுட்டு போக வேண்டியதா இருக்குது. ஆனால் இன்னொரு சுவிசேஷம் இருக்குது, அதுதான் இயேசு பிரசங்கித்தார். அது என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. அதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த ராஜ்யம் இங்க என் வீட்டில் வர வேண்டும். அந்த ராஜ்யம் இந்த என்னுடைய சபையில வர வேண்டும். அந்த ராஜ்யம் என்னுடைய தேசத்தில் வர வேண்டும். அந்த ராஜ்யத்திலே குறை இல்லை, பற்றாக்குறை இல்லை. அந்த ராஜ்யத்திலே பசி பட்னி இல்லை. அந்த ராஜ்யத்திலே நோய் இல்லை. அந்த ராஜ்யத்திலே சாபம் இல்லை, சாபக்கேடு இல்லை. அந்த ராஜ்யத்திலே எந்த குறைவும் கிடையாது, பயம் இல்லை. அந்த ராஜ்யத்திலே தாழ்வு கிடையாது. அந்த ராஜ்யத்திலே உயர்வு, ஆசீர்வாதம், மகிமை, ஐஸ்வர்யம், சுகம், எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. அந்த ராஜ்யம் இந்த பூமியில வருவதாக. அதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். பூலோக வாழ்க்கையை பரலோகத்தை போல ஆக்குவதுதான் சுவிசேஷம். அதுக்கு தான் பிரசங்கம் பண்ண சொன்னார். இயேசு சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்ன அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்கள், அது கவனிங்க. அடுத்தது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. இருதயம் நறுங்குண்டவர்கள் யார்? எத்தனை பேர் பாருங்க, இருதயம் உடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நான் சந்திச்சிருக்கிறேன் என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஆட்கள். திருமணமாகி புருஷன் விட்டு போயிட்டான், மனைவி விட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். யார் தப்போ, யார் தப்பாக இருந்தா நடந்து போச்சு, ஏதோ இவங்களே தப்பு பண்ணியிருக்கலாம். என்னமோ அறிவீனத்தில் என்னென்னமோ நடந்திருக்குது உலகத்தில். எல்லாரும் மனுஷர்கள் தானே. அவருடைய அறிவீனத்தில், அவருடைய குறைபாடுகளில் எதோ செஞ்சிடறாங்க, தப்புகள்லாம் நடந்து விடுகிறது. உடைந்து போனவர்களாக, சும்மா பாழடைந்த ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கலங்கி போன ஒரு வாழ்க்கையோட சபைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த சபைக்கு எனக்கு தெரியும். நான் ஒரு நாள் அவர்களை கண்டனம் பண்ணதில்லை. சிலர் சொல்றாங்க பாருங்க, எங்க இதில் நாங்கள் அந்த மாதிரி ஆளுநர் சேர்க்க மாட்டோம். நாங்கள் இது என்ன கொரிந்து சபையா? ஒருத்தர் சொல்றாரு, இது என்ன கொரிந்து சபையா? எல்லாரையும் சேர்த்துக்குவீங்களா நீங்க? என்ன ஏதுன்னு விசாரிக்க வேணாமா? ஒரு தப்பு பண்ணியாச்சு முட்டாள்தனத்தில், மன்னிப்பே கிடையாது. அதுக்கு அவங்கள போட்டு இன்னும் தலையில மிதிப்பீங்களா? அதெல்லாம் இங்கே கிடையாது. ஏனென்றால் இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்குதலை பிரசங்கிக்கிறோம். கலங்கி போய் கண்ணீரோடு வந்தவர்கள். வாழ்க்கை என்கிறது ஒரு பாலடைஞ்ச கட்டடம் போல, பாலடைஞ்ச சுவர் போல எல்லாம் இடிஞ்சு விழுந்து சுக்கு நூறாக கிடக்குது. ஆனால் இங்கே ஆலயத்துக்கு வந்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை மறுபடியும் அருமையானதாக கட்டப்பட்டு திரும்பவும் எழுப்பப்பட்டு இன்றைக்கு அந்த வாழ்க்கை ஜொலித்து கொண்டிருக்கிறது. அழகான ஒரு கட்டடமாக எழும்பி இருக்கிறது.
கிறிஸ்டியானிட்டியில் மறு வாழ்வு உண்டு, புது வாழ்வு உண்டு. எப்பேற்பட்ட சிதைக்கப்பட்ட வாழ்க்கை கூட மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். யாரும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதில்லை, யாரும் முகத்தை மூடிட்டு இருக்க வேண்டியதில்லை, யாரும் தங்களுடைய வாழ்க்கை குறித்து நித்தமும் வெட்கப்பட்டு கிடக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களை குணமாக்க முடியும். குணமாக்கும் வார்த்தைகள், அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தில் பாருங்க, தரித்திரருக்கு ஒரு மருந்து இருக்குது, அவர்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாக. இப்படி இடிந்து போனவர்களுக்கு, நறுங்குண்டவர்களுக்கு அங்கே மருந்து இருக்குது, அவர்களை குணமாக்கும்படியாக, அவர்களை நன்றாக்கும்படியாக. நான் இந்த சபையில் பார்த்துருக்கேன், எத்தனை பேர் நன்றாக இருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள், என்னால் இனி வாழவே முடியாது, எனக்கு ஒரு எதிர்காலமே கிடையாது, நான் எங்கே போவேன், நான் என்ன பண்ணுவேன் நினச்சவங்களாம் இப்போ ஜோஹோன்னு இருக்கிறாங்க. விட்டு ஓடி போனாலும் இப்போ திருப்பி வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க சிலர்லாம். ஏன்னா நம்ம போனதுலேருந்து நல்லா இருக்குது இது அப்படின்னு அழுதுட்டு இருக்குன்னு பார்த்தா நல்லா சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நல்லா சம்பாதிக்குது, நல்லா போகுது, நல்லா இன்னும் விட்டா பறந்துரும் போல இருக்கு, பொடி சீக்கிரம் இருக்கு. அருமையானவர்களே, யார் சொன்னது நீங்க வெட்கி தலை குனிஞ்சு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு? என் இயேசு அப்படி சொல்லவில்லை. இயேசு எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். எவ்வளவு கெட்டிருந்தாலும் அந்த வாழ்க்கையை எடுத்து புதிதாக்கக்கூடிய இயேசு இவர். அதைத்தான் பிரசங்கிக்கிறோம் பாருங்க. சுவிசேஷம்னா அதுதான். நல்ல தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு காலம் தப்பா சொல்லவே கூடாது. நம்ம இரக்கம் காட்ட வேண்டும் ஜனங்களுக்கு. தான் சுவிசேஷம். நறுங்குண்டவர்களுக்கு குணமாகுதலை பிரசங்கிக்கிறது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், அடிமைகளாக வாழுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் விடுதலை. குருடருக்கு பார்வை. நிறைய பேர் எங்க போறதுன்னு தெரியல, எதுவும் விளங்கல, நாதியற்றவர்களா இருக்கிறார்கள், எந்த அறிவும் இல்லாதவர்களா இருக்கிறார்கள், குருடர்களை போல இருக்கிறார்கள். அவர்களுக்கு பார்வை, அவர்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணுவது, பார்வையை பிரசித்திப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது: to proclaim liberty to those who have been oppressed or unfairly treated by their society. தங்களுடைய சமுதாயத்தினால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை பிரசங்கம் பண்ணுகிறது. சுவிசேஷம் அதை செய்யலன்னா சுவிசேஷமே கிடையாதுங்க. செத்தா மோட்சம் போவியா, செத்த மோட்சம், அது இல்லை சுவிசேஷம். இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டாலே மேலே வந்துடணும். நம்மளை யாரும் ஒடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஒடுக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர். அவர் எதை வச்சு நம்மளை யாரும் ஒடுக்க முடியாது. ஒடுக்க ஒடுக்க பெருகுகிறவர்கள் நாம். இஸ்ரேல் மக்கள் சரித்திரத்தை வாசித்து பாருங்க. அவங்க போய் எகிப்தில் அடிமைகளாக இருந்த போது அவர்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் எகிப்தியர் ஒடுக்கி அடிமைத்தனத்தில் வச்சு அற வைத்து கஞ்சியில் வச்சிருக்கான். ஒடுக்க ஒடுக்க அவங்க பெறுகிறார்கள். அப்படியே இருக்குது வசனமே. ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பலத்து பெறுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், பலத்து பெருகக்கூடிய அபிஷேகம் இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. இதை அறிவிக்க அறிவிக்க ஒடுக்கப்படுகிறவன் கூட பலத்து பெருக முடியும். அவனுக்குள்ள ஒரு எம்பவர்மெண்ட் வந்துருது. அதான் சுவிசேஷம். பாருங்க, சுவிசேஷம்ங்கிறது நிறைய பேர் நல்லா விளங்கிக்கல. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இது வெறும் செத்தா மோட்சம் போவியா இல்ல, இந்த உலகத்திலே மாற்றப்பட்டவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, சுதந்திரத்தை பெற்றவர்களாக, சந்தோஷத்தை பெற்றவர்களாக, வெற்றியை பெற்றவர்களாக வாழ்ந்து காட்டுவது. இருக்கீங்களா? ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்படி ஒரு கூட்ட ஜனம் எழும்ப வேண்டும். சபைகள் அப்படி ஆக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும்னா கிறிஸ்தவ மக்களே வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க. பாருங்க, அப்படி இருக்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.